அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி அம்மா உங்களுக்கு ராகியில், அதாவது கேழ்வரகுல எப்படி சுவையான டிஃபன் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். இதை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அணில் ராகி சேமியா ஒரு பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்து அதை 2 லிட்ரு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் ஒரு 3 நிமிஷம் ஊற வைக்கணும். அதில் ஒரு சொட்டு உப்பு போட்டு நல்லா பொலன்னு எடுத்துக்கிட்டு அதில் 3 நிமிஷம் ஊற வைக்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அதை மறுபடியும் வடிகட்டிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டிடுங்க. 3 நிமிஷம் வேறு ஊற வைக்கக்கூடாது, அப்புறம் கொலன்னு மாவாக வந்துடும். அதனால் வெறும் 3 நிமிஷம் மட்டும் ஊற வைங்க. ஒட்டை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இட்லி பானையை வச்சு இட்லி பானையில் பொலன்னு அப்படியே எடுத்து போடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு பொலன்னு எடுத்து போட்டிங்கன்னா ஒரு பொலன்னு ஆகிடும். அதை 5 நிமிஷம் வேக வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அப்புறம் காரம் செய்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிங்க. இதை காரமாக செய்கிறதுக்கு எண்ணெய் சட்டியில் கொஞ்சோண்டு கடுகு போட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டு, இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஆனால் சாதாரணமாக கேவுரு கூழ் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி சாயந்தர நேரத்தில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சுவையாக சாப்பிடுவாங்க. கடுகு கொஞ்சம் வெடித்த பிறகு கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டு இதில் கேரட்டு, பீன்ஸு கூட வேக வச்சு போட்டு கலரிக்கலாம் நம்ம வேணும்னா. நான் வந்து வெறுமனையாக வெங்காயம், கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன். கடலப்பருப்பு கொஞ்சம் லேசாக பொன்னிறமாக வந்த பிறகு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுங்க. காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது இனிப்பாகவும் செய்யலாம், காரமாகவும் செய்யலாம். இப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ராகின்னா இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டில் செய்யலாம். இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க. முன்னாடியே உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். ரெண்டாவது அந்த உப்பு பத்தாது, அதனால் இன்னும் கொஞ்சம் இந்த இதுக்கு மட்டும் காரத்துக்கு மட்டும் லேசாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன் ராகியை பாதி இதில் போட்டிருக்கேன், பாதி இனிப்புக்குன்னு வச்சுருக்கேன். பாதியை போட்டு நல்லா இதை அப்படியே கிண்டிட வேண்டியது தான். கிண்டிட்டிங்கன்னா சுவையாக இருக்கும். இதில் தேங்காயும் திருவி போட்டுக்கலாம், இப்படியவும் சாப்பிட்லாம். இது மிகவும் ஹெல்த்தியான சாயந்தரத்தில் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. எல்லோரும் நல்லா பெரியவங்களையும் சின்னவங்களையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது காரம். அடுத்தது இனிப்பு செய்கிறதுக்கு இதில் இன்னொரு கிண்ணத்தில் சாதாரணமாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டுக்கிட்டு வெல்லம் போட்டுக்கலாம், இல்லை ஜீனி இருந்தாலும் போட்டுக்கலாம். வெல்லம் இருந்து நசுக்கி போடலாம். இதை போட்டு ஏலக்காய் ஒன்று நசுக்கி போட்டு கலர வேண்டியது தான். கலருனா இது இனிப்பு. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இனிப்பு பிடிக்கிறவங்க இனிப்பு சாப்பிடுவாங்க, காரம் சாப்பிட்றவங்க காரம் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போடுங்க. சர்ப்ரைஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.